நிருபம் 4ஆம் அதிகாரம், அதே 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளி என்று வசனம் தெளிவாக இருக்கு பாருங்க. புறம்பே தள்ளி என்று 10ஆம் அதிகாரம் 21:10 வாசிங்க. ஆதியாகமம். ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இதான் லாஸ்ட் ஃபைனல். கர்த்தர் உன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றணும்னா உனக்குள்ள இருக்கிற நியாயப்பிரமாணம் உன்னோடு கூட உருவாகி வந்திருக்கும். இது ஆரம்பத்தில் இருந்தது தான். கர்த்தர் தான் ஒரு காலகட்டத்தில் உன்னை அதுக்குள்ளே வச்சிருந்தார். அடிமைத்தனத்துக்குள்ள, மாம்சத்துக்குள்ள உங்கள் தரிசனத்தை வச்சு தான் கூட்டு வந்தார். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு இயேசுவே எதில் இருக்க வேண்டி இருந்துச்சு? மாம்சத்தில் வெளிப்பட வேண்டி இருந்துச்சு. திட்டம் பரலோகத்தின் திட்டம். ஜனங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகணும். ஜனங்கள் பரலோகத்துக்கு போகும்போது ஆவியாக இருப்பாங்க. ஜனங்களை ஆவியாய் கொண்டு போக வேண்டியதுக்கு இயேசு என்னவாய் வர வேண்டி இருக்கிறது? மாம்சத்தில் வர வேண்டி இருக்கு. உங்களுக்குள்ளிருந்து பரலோகத்தினுடைய ஆவியின் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் மாம்சத்தில் வந்தீர்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்கள் மாம்சம் கலக்காதபடிக்கு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்கள் மாம்சத்துக்குள்ள அந்த தரிசனத்தை அடக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கர்த்தர் சொல்றாரு, இது ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ரெண்டுத்தையும் பிரிச்சிருன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? பிரிச்சிரு, புறம்பேத்தல். அவ்வளோதான். இப்போ கடைசியாக டிசிஷன் உங்ககிட்ட தான் கர்த்தர் கொடுக்குறாரு. ஃபைனல் டிசிஷன் யார்கிட்ட கொடுக்குறாரு? உங்ககிட்ட கொடுக்குறாரு. என்ன டிசிஷன்? ஒன்று என் தரிசனம், இல்லை உன் சித்தம். ஏதாவது ஒன்று தான். இயேசுக்கிட்ட சுயசித்தம் இருக்கு. ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது? சுயசித்தம் இருக்கு. அவர் சொல்றாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது. எனக்கு சுயசித்தம் இருக்கும். இந்த சுயசித்தத்தை நமக்கு கொடுத்தது யாரு? ஓன் வில் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சுயசித்தம்னு இருக்குல்ல, அப்படி ஒரு தாட் இருக்குல்ல, சுயசித்தம்னு ஒரு பவர் இருக்குல்ல, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சுயாதீனம். அதை கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. சுயாதீனத்தை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, அந்த சுயாதீனத்தை எங்கிட்ட நீ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறார். புரியுதா? எனக்கு செய்யறதுக்கான சுயாதீனத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாரு. அவர் 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 தான் எனக்குள்ள எல்லாத்தையும் சுயாதீனமாக செய்யறதுக்கான எல்லா வேலையும் வச்சிருக்காரு. நான் செய்யலாம். ஆனால் டெஸ்ட் என்னன்னா, சுயாதீனத்தை ஏன் தரிசனத்தில் நீ காட்டக்கூடாது. அவ்வளோதான். நான் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் டெஸ்ட்டு, அந்த அந்த மரத்தின் பழத்தை நீ சாப்பிடக்கூடாது. ஆண்டவரே எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்தேன், நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனால் எது மேலே யூஸ் பண்ணணும் எது மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். உனக்கு சுயாதீனத்தை யூஸ் பண்ணு, ஆனால் சுயாதீனத்தை ஏன் தரிசனத்துக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. அது தனியாக இருக்கணும், இது தனியாக இருக்கணும். உன் சுயாதீனம் உனக்கு. இந்த வசனத்தை வாசிங்க. நான் எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன் இந்த வசனத்தை. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இதுதான் ஒரு பெரிய சோதனை நினைப்பேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. அப்ப இந்த 3வது வசனம் அதிகாரம் எதுக்கு? பிதா என் கையில் எல்லாவற்றையும் 100% உங்களுக்கு பவர் இருக்கு. இப்ப சுயாதீனம் எப்படி இருக்கு? 100% அத்தாரிட்டி, 100% இருக்கு. இந்த 100% அத்தாரிட்டி உன் கையில் கொடுத்துட்டு பரலோகம் சொல்லுது, சீலையை கட்டிட்டு காலை கழுவுங்கன்னு சொல்லுது. சீலையை கட்டிக்கிட்டு காலை கழுவுங்க. அப்போ இந்த அத்தாரிட்டி எதுக்கு? அத்தாரிட்டி நான் கொடுத்தது எதுக்கு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அத்தாரிட்டி கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் சீலையை கழுவுறது இப்போ நீ பண்ண வேண்டிய வேலை. இப்போ நீ பண்ண வேண்டிய வேலை. ஓகே ஆண்டவரே, இப்போ நான் காலை கூட கழுவிடுறேன், பரவாயில்ல. நான் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கீங்க, ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கீங்க. எல்லாம் ரபின்னு கூப்பிட்றான், எல்லாம் போதகரேன்னு கூப்பிட்றான், ஒரு சிலர் வந்து என்ன தேவனுடைய குமாரனேன்னு சொல்கிறான். எல்லாம் ஓகே ஆண்டவரே, இப்போ காலை கழுவு. ஓகே ரைட் ஃபைன், காலை கழுவிடுறேன். அப்போ இந்த அத்தாரிட்டி எதுக்கு ஆண்டவரே? நான் சொல்கிறேன். இப்போது கெட்சமனேக்கு போகிறார். போனால் எல்லாம் அடிக்கிறது பிதா காட்டுறாரு. அடிக்க போகிறாங்க, உன்னை இப்படி பண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ இவர் ஆண்டவரே எல்லாரும் அடிக்க போகிறாங்க, எல்லாம் ஓகே. இப்போ நம்மளாத மாம்சத்தில் நான் யோசிக்கிறேன். ஓகே ரைட். இப்போ வராங்க, அடிக்கிறாங்க, தாடி மயிரை பிடிச்சி இழுக்கிறாங்க, துப்புறாங்க, அறையிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க. இந்த அத்தாரிட்டி எதுக்கு? இந்த அத்தாரிட்டி எதுக்கு ஆண்டவரே? அப்போ அந்த அத்தாரிட்டி வச்சு நான் என்ன செய்யணும்? காலை கழுவ சொன்னீங்க, நான் கழுவிட்டேன். சரி, ஏதோ பிடிக்க வந்தால் அடிக்கும் போது திருப்பி அடிக்கிறதுக்கு அத்தாரிட்டி கொடுத்தது நியாயம். அடிக்கவும் கூடாது, வாங்கணும்னு சொல்லிட்டீங்க.
சரி, எது வரைக்கும் தாழ்த்தணும்? சிலுவையின் முடிவு பரியந்தம். அப்படின்னா சாவர வரைக்கும். அப்புறம் எதுக்கு இந்த அத்தாரிட்டி? இதை வச்சு நான் என்ன செய்ய? எதுக்கு என் கையில் கொடுத்தீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இந்த அத்தாரிட்டியை இப்போ யூஸ் பண்ண உனக்கு கொடுத்தன்னு யார் சொன்னா? உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரு. அப்போ ஆண்டவரே, இப்போ உனக்கு கொடுத்த அத்தாரிட்டி முன்னாடி கொடுத்துட்டேன், இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, 1000 வருஷ அரசாட்சியில் யூஸ் பண்ணுறதுக்கு. சகல ஜனங்களையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்கிற காலம் ஒன்று வரும். அப்போ இப்போ நான் சொல்கிறது தான் செய்யணும். அப்போ அத்தாரிட்டிங்கிறது சுயாதீனம். அத்தாரிட்டிங்கிறது எனக்கு கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. ஆனால் எப்போ யூஸ் பண்ணணும்னு பரலோகம் சொல்லுமோ அப்போ தான் யூஸ் பண்ணணும். அதை ஏன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிரிச்சு வை, அத்தாரிட்டியை தனியாக வச்சிரு, அடிமைத்தனத்தை தனியாக வச்சிரு, நான் சொல்கிறத மட்டும் செய். பல நேரங்களிலே இங்கே தான் பிரச்சனை வரும். நம்ம நினைக்கிறோம் சில காரியங்களை கர்த்தர் புறம்பே தள்ள சொல்லுவார், ஒதுக்கி இருப்பார், வேண்டாம், இல்லை ஆண்டவரே இது அது வேணாம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், தேவையாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உனக்கு அது வேண்டாம், அவ்வளோதான்ப்பா. இல்லை இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சான் புறம்பே தள்ளுன்னு சொன்ன உடனே, இந்த காரியம் ஆபிரகாமுக்கு ஆமாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. நீதிமானுக்கு துக்கமாக இருக்குது, என்னடா இப்படி தொல்லை சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், அதை நீ வேணாப்பா, விட்டுருப்பா, சாரால் சொல்கிறது தான் கரெக்ட். ஏன்? சுதந்திரவாளி அடிமையானவர்களோடு ஒன்றாக இருப்பதில்லை, உன் மாம்சமும் உன் தேவசித்தமும் ஒன்றாக இருப்பதில்லை. 100% காட்ஸ் வில். முதலாவது, உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகணும். உருவாகிறதுக்கு, கிறிஸ்து உருவாகிறதுனா மறுபடி பிறக்கிறது. அந்த மறுபடி பிறக்கிறதுனா பாவத்திலேருந்து வரதில்லை, இங்கே உருவாகணும் வசனத்தில். அந்த உருவாகும் போது உங்கள் மாம்சம் உள்ள என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளை பிறந்த பிறகு மாம்சத்தோடு கூட தான் அடங்கி இருக்கும், இந்த மாம்சத்தோடு. ஆனாலும் ஒரு நாள் கர்த்தர் இதை விட்டு உங்களை என்ன செய்வார்? பிரிப்பார். ஆனால் உள்ளே அடங்கி இருக்கும் போது இதுவும் அதுவும் எப்படி இருக்காது? ஒன்றாக இருக்காது, போராடிக்கிட்டே இருக்கும். ஒரு பீரியட் வரும், கர்த்தர் ரெண்டுத்தையும் என்ன செய்வார்? பிரிப்பார். ஒருவேளை பிரிய விடாமல் நீங்கள் வச்சிங்கன்னா இதை என்ன பண்ணும்? துன்பப்படுத்தும். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், ரிமூவ் பண்ணிடுன்றார். ஒரு நாள் வரும், முழு மாம்சமும் மாறி மறுரூபமாகி அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு இதுவானது சாவாமையும் தரித்து கொள்ளும். கர்த்தருடைய 100% தரிசனத்தோடு நம்முடையதான அங்கே ஆவிக்குரிய மாம்சமும் ஆவிக்குரிய சரீரமும் நம்ம தரிசனமும் ஒன்றாக இணையும். அப்பொழுது வெறும் சுதந்திரவாளி மட்டும்தான் இருப்பான். அல்லேலூயா. சாராலும் ஈசாக்கும் மட்டும் இருப்பாங்க. நம்முடையதான தரிசனமும் நம்ம ஆவிக்குரிய சரீரமும் மட்டும் இருக்கும். கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை கொஞ்சம் கொஞ்சமாக சபை செஞ்சுக்கிட்டே வரணும். கலாத்தியர் சபை தவற விட்டதை நீங்களும் நானும் தவற விடக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லோரும் எந்திரிக்கலாமா? இந்த 4 இடத்துல முதலாவது, கிறிஸ்து உருவாகும் அளவும் அவன் அவளை அறியாதிருந்தான். பரிசுத்த ஆவியினுடையதான கிரியை நடைபெறும் போது உங்கள் மாம்ச கிரியை நுழைச்சிடாதீங்க உள்ள. ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றின பிளான் வச்சுக்கிட்டு இருக்கும் போது தாவீது ஆலய பிளானை உள்ள கொண்டாந்துட்டார். அது கர்த்தருக்கு கஷ்டம். கலந்துருச்சு, பொல்லாங்கன் பிறந்துருவான், அவ்வளோதான். கலக்காம பத்திரமா பார்த்துக்குங்க. உங்கள் தரிசனத்தோட ஒரு நாளும் உங்கள் சுயத்தை நான் உணர்த்தப்படுறதை உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஒரு பாதையில் நடத்துகிறாருன்னா போயிட்டே இருங்க. நடுவில் மேடு வரும், பள்ளம் வரும், வனாந்தரம் வரும், செங்கடல் வரும். அங்கே எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த செங்கடலை கடக்கிறதுக்கு ஏதாவது போட்டு பார்க்கலாமான்னு நினைக்காதீங்க. பார்வோனை ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்மி ரெடி பண்ணலாமான்னு நினைக்காதீங்க. பார்வோனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு திட்டம் அவர் வச்சிருப்பாரு, செங்கடலை கடக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பார், அவரே செய்வார். வனாந்தரத்தில் தண்ணிக்கு என்ன ஆகும் நீங்கள் ஒன்று நினைக்காதீங்க, போர் போடலாமான்னு நினைக்காதீங்க. அவரே கண்மலை தண்ணியை கொண்டு வருவார். அவர்கிட்ட எல்லா திட்டத்தோடு தான் உன்னை கூப்பிட்டுருக்கிறார். அவர் திட்டம் நிறைவேற வரைக்கும் உன் மாம்சத்தை மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கூட பண்ணிடாதீங்க. நீ பண்ணுற கொஞ்சம் கொஞ்சம் உன் தரிசனத்தை நிறைவேற்றுறத டிலே பண்ணும், டிலே பண்ணிகிட்டே இருக்கும். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், கர்த்தர் காலியாக்கி கொண்டு போனார்னா 100% கூட போயிருங்க, அது நல்லது. சும்மா இருக்க சொல்றாரு, ஆயத்தம் மட்டும் பண்ணு, நீ சும்மா இரு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், நீங்களோ சும்மா இருப்பீர்கள், கர்த்தரோ உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தம் பண்றது அவங்க வேலை, யுத்தம் பண்றது அவருடைய வேலை. 2வது,
ஆண்டவர் சில காலகட்டம் வரைக்கும் உன்னை ஒரே கூடாரத்துக்குள் தான் வச்சிருப்பார், இஸ்மவேலையும் ஈசாக்கையும். உங்கள் மாம்சத்துக்குள்ளே தான் கர்த்தர் உங்களை, இந்த உலகத்துக்குள்ளே தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களை சுற்றிலும் இஸ்மவேலர்கள் இருப்பார்கள். நீங்கள் அடிமைப்பட்டு தான் இருக்கணும். அது உண்டாக்கினவராலே அப்படி ஆயிற்று. அதை விட்டு மீறி வெளியே வரணும்னு நினைக்காதீங்க. ஆகார மாதிரி ஓடாதீங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே ஓடாதீங்க. ஆண்டவர் சொல்றார், திரும்பி போய் நீ அடங்கியிரு உன் ஆட்சியார் கையில். ஏன்? உன்னை ஆசீர்வதிக்கிற, உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிற காலம் ஒன்று வரும், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இரு ஆண்டவரே, கடினமாக இருக்கு, இரு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, இரு. நான் சொல்கிற வரைக்கும் அங்கேயே தரித்து. மூன்றாவது, ஆண்டவர் உன்னை சுதந்திரவாளியோடு கூட வைக்கும் போது அந்த அடிமையானவன் உன்னை துன்பப்படுத்துவான். உனக்குள்ள இருக்கிற மாம்சத்தை பற்றி கர்த்தர் சொல்றார். அதுவும் ஆவியோடு கூட போராடும் போது அது மனஸ்தாபப்படும். ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். கடைசியாய், அடிமையானவனை புறம்பே தள்ளு. உங்க தரிசனத்துக்கு ஒத்து வராததை தள்ளிடுங்க. ஆண்டவர் சில நேரத்தில் சில ஆட்கள் உங்களிடத்துல வந்து உங்க காதுக்கு இனியபடி பேசுவாங்க, உங்க உங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி பேசுவாங்க. ஆனா அவங்க தரிசனத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க. லோத்து நீதிமான், ஆபிரகாமோடு கூட டிராவல் பண்றவன். ஆனா அவன் கானானுக்கு ஒத்து வர மாட்டான். அவனை அமுச்சிடணும். நீ கானானுக்குள்ள வைக்கலான்னு வச்சுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பிறகு உனக்கு வாக்குவாதம் உண்டாகும். ஆண்டவர் அனுப்ப சொன்னா அனுப்பிடுங்க, அவ்வளோதான். சில நேரங்களில் அந்த அடிமையானவன் நம்மை துன்பப்படுத்துவான். துன்பம்னா வேதனைப்படுத்துவானா சரீரத்தில் இல்லை, உங்களுக்குள்ள தரிசனம் வேதனைப்படும், பரலோகம் வேதனைப்படும் உங்கள் நிமித்தம். ஐயோ, இவனை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறாங்களே, நான் தான் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு வான்னு சொன்ன, நீ ஏன் லோத்தை கூட்டிட்டு வந்த? ஒரு இடத்துல அவன் உன்னை வேதனைப்படுத்துவானே, ஒரு இடத்துல அவன் சோதமுக்கு போகும்போது நீ வேதனைப்படுவியே, ஒரு நாள் நான் சோதமை அழிக்கும் போது நீ துக்கமாக இருப்பியே. நான் இதெல்லாம் வேணாம் தானே அவனை விட்டுட்டு வர சொல்கிறான். அங்கேயே அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, நான் அவனை பார்த்துப்பேனே, நீ ஏன் கூட கூட்டிட்டு வந்த? இப்போ அவனுக்கு துக்கமாக இருக்கான் பத்தியா? நான் உனக்கு ராகேல கொடுக்கவே இல்லையே, நீ வேலை செஞ்ச பிறகு நான் லேயால தானே கொடுத்தேன் உனக்கு. நீ கஷ்டப்பட்டு திருப்பி ஏன் ராகேல கூப்பிட்டு வந்த? அவ உன்னை வேதனைப்படுத்துறாளே, வழியில் செத்து போனாலே, இப்போ உனக்கு அது துக்கமாக இருக்குதே. இவ்வளவுக்கும் நான் உன்னை அன்னைக்கே தடுத்தேனே, நீ கேட்கலையே. என் தரிசனமும் மாம்சமும் ஒன்னா ஆகவே ஆகாது. உன் மேல் வச்ச தரிசனம் வேறு. நீ முன்குறிக்கப்பட்டவன், நீ வேறு விரிக்கப்பட்டவன், நீ பரலோகத்தினால் திட்டம் பண்ணப்பட்டவன். உன் தரிசனத்தை கொண்டு போய் மாம்சத்தோட கலந்துராத. கடைசியாக உனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார், புறம்பே தள்ளு. ஜஸ்ட் ரிமூவ். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சரி, ரிமூவ், அவ்வளோதான். கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற தரிசனத்துக்கு முன்னாடி நீ விடுறது எதுவாக இருந்தாலும் ஒன்றுமே கிடையாது. அது வேணா லாபமாக தெரியலாம் உலகத்தில், ஆனால் தேவ திட்டத்துக்கு முன்னாடி அது நஷ்டம், அது குப்பை. இது அவருக்கு தெரியுது பவுலுக்கு. எனக்கு பூமியில் அது லாபமாக இருக்குது, ஆனால் தேவ தரிசனத்தோடு பார்த்தா அது நஷ்டமும் குப்பையும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால், இடைப்பட்டு இருப்பாரானால், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சு, கர்த்தர் என் கூட பேசினாரு, கர்த்தர் என்னை அவருடைய வசனத்தினால, தரிசனத்தினால மீண்டும் ஒரு விசை என்னை கிறிஸ்து எனக்குள்ள உருவாகிறாரு அப்படின்னா அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறோம், என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நீர் வச்ச தரிசனத்தில் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, வசனத்தினால் நிரப்பி அனுப்புகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கு நீ தரிசனத்தை வச்ச தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த தரிசனத்தை முடிவு பரியந்தம் சுதந்திரிக்க ஒருத்தர் கூட அந்த தரிசனத்தை இழந்துடவே கூடாது ஆண்டவரே. எல்லா தரிசனத்தை நிறைவேற்றினவர்களாய் வந்து சேர கிருபை பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.